சில இடங்களில் இந்த மாதிரி தற்கொலை மம்மிகள் வந்துட்டு இன்றைக்கி இப்படி தான் இருக்குதுங்க. ஒன்று என்ன பண்ணுதுன்னா, இந்த குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு ஒரு கையில் தம் அடிச்சுக்கிட்டு ரீல்ஸ் வீடியோ போடுது. இன்னொன்று குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு ஒழுங்காக பிடிக்காமல் ஆடிக்கிட்டு அதை கீழே போட்டு அந்த குழந்தைக்கு வந்து அடிபட்டு அது கிடந்து அழுகுது. அதை கூட பொருட்படுத்தாமல் அந்த ரீல்ஸ் வீடியோ வந்துட்டு எடுக்கிறது தான் முக்கியத்துவமாக இருக்குது. அதுக்கு அது வந்து சிரிச்சுக்கிட்டு அது என்ன சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி சும்மா ஒரு டைம் பாஸுக்கு ஒரு பாட்டை ஒரு சாங்கு ஆடி அதை ரீல்ஸாக எடுத்து போட்டு லைக் வாங்கி இதெல்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்னு தெரியல. நிறைய பேர் இருக்கான் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிடுறதுக்கு. கண்டென்ட் வந்து கரெக்டான முறையான கண்டென்ட்டாக போட்டிருப்பான், கரெக்டான கண்டென்ட்டாக இருக்கும், அவனுக்கான திறமைகளை வந்துட்டு வெளிப்படுத்தியிருப்பான். இது வந்து டைம் பாஸ் பண்ணுதுங்க. இந்த லைக்லாம் வாங்கி என்ன ஒன்று போகுதுன்னு தெரியல. அதில் நிறைய பேருக்கு வந்துட்டு இதனால் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு கேவலமாக மோசமாக போய்கிட்டுருக்கு சோசியல் மீடியா. அன்றைக்கி ஒரு கேவலமாக லைக்குக்காக அன்றைக்கி நிறையா இது இப்படி தான் சம்பவங்கள் நிறையா நடக்குது இந்த மாதிரி. ஆனால் அந்த சம்பவங்களை வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இந்த தேவையில்லாத சோசியல் மீடியா இந்த ஆப்பெல்லாம் வந்து என்ன ஆன் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ண தடுக்க முடியும், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. டைம் பாஸுக்கு இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி ரீல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நிறையா நடக்குது. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும் பாருங்கள். நம்ம வந்து ஒரு கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணி வீடியோ வெளியிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க வைக்காதீங்கன்னு சொன்னாலும் வந்துட்டு நிறையா பேர் கேட்குறதில்ல. அதையும் ஒரு வீடியோவை பார்த்துட்டு அந்த எந்த வித ரெஸ்பான்ஸ் இல்லாமல் பண்ணிவிட்டு போயிடுறது, அவ்வளோதான்.